வணக்கம். கிராமத்தில் ஒரு பெண்மணி ரொம்ப காலமாக ஒரு பழக்கத்தை வச்சுருக்காங்க. காலையில் அவங்க எந்திரிச்சதும் பக்கத்தில் இருக்கிற ஒரு குளத்தங்கரைக்கு போய் 2 பானையில் தண்ணி தூக்கிட்டு வருவாங்க. அந்த 2 பானையில் ஒரு பானை பார்த்தீங்கன்னா நல்ல முழுசாக ஒன்றும் ஆகாமல் நல்ல பானையாக இருக்கும். இன்னொரு பானை அங்கங்கே தெறிப்புட்டு போயிருக்கும். சரி, அதை தூக்கிட்டு வரும்போது என்ன ஆகும்னா 2 சைடு காவடி மாதிரி அவங்க தூக்கிட்டு வருவாங்க. அப்படி தூக்கிட்டு வரும்போது இந்த தெறிச்சு போன பானை இருக்கு இல்லையா, அதுலேருந்து தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கும் அந்த வழி நெடுக்க. அதனால வீடு வந்து சேரும்போது என்ன ஆகும்னா மொத்த பானையும் காலி ஆயிடும். ஆனால் இந்த முழு பானை அப்படியே வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும். இதை அவங்க பையன் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டே இருந்தான். ஆனால் அவங்க அம்மாவை அவன் கேட்கவே இல்லை. கொஞ்ச நாள் கழித்து அவங்க பையன் ரொம்ப சோர்வடைஞ்சு போயிருக்கான். அப்போ அவங்க அம்மா அவங்க பையனை அழைச்சிட்டு அந்த வழியை கொண்டு போய் காட்டுறாங்க. இவங்க எந்த வழியாக தண்ணியை தூக்கிட்டு வந்தாங்களோ அந்த தெரிஞ்சு போன பானையிலேருந்து சொட்டுச்சு இல்லையா நீர், அந்த வழி முழுக்க ஒரே புல்லும் பூவும் அப்படி பச்சை பசேல்னு இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் அந்த முழு பானை வந்த சைடு எந்த இதுவுமே வரல, அது அப்படியே காஞ்சி போன தரையாக தான் இருக்குது. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, மனுஷங்களில் அதாவது நம்மளில் பலர் இப்படி தான். நம்மளுடைய சாதனையானது நம்மளுடைய ஆழ் மனசில் எப்பயோ இருக்கும், அதை நம்ம சாதிக்கணும்னு இருப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி சின்ன 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 விஷயங்கள் ஏதோ ஒன்று நம்ம அதை நோக்கி செஞ்சிட்ருப்போம். அப்போ நம்ம மனசு சொல்லும், ஐயோ என்னடா இது, ஏன் நம்ம நேரத்தை வீணாக்குறோம், ஏன் நம்ம இதை செஞ்சு வீணாக்குறோம், நம்ம சாதனை வேற எங்கேயோ இருக்கே அப்படின்னு நினைப்போம். அது இல்லை, இந்த மாதிரி சின்ன சின்ன சொட்டுகளும் சின்ன சின்ன வேலைகளும் தான் நாம் பெருசாக சாதிக்கிறதுக்கான அஸ்திவாரமே. நன்றி.